الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال، حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستن بسنته إلى يوم الدين. أما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. طاسيم تلك آيات الكتاب المبين نتلو عليك من نبأ موسى وفرعون بالحق لقوم يؤمنون. صدق الله العظيم. எல்லாம் புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து நீதத்துடன் கருணையுடன் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு உரித்தாகட்டும். இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் எல்லா படைப்பினங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அருளாக அனுப்பப்பட்ட இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், சஹாபாக்கள் அவர்கள் விட்டு சென்ற இந்த தீனுடைய அமானிதத்தை சுமந்து இன்று வரை நமக்கு ஏற்றி வைத்த அனைத்து தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உஸ்தாத்மார்கள், மகான்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இறக்கி வைத்த அனைத்து வேதங்களிலும் எந்த தக்வாவை, இறை உணர்வை, இறை அச்சத்தை ஞாபகப்படுத்துகிறானோ, வலியுறுத்துகிறானோ, அந்த தக்வாவை முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தக்வாவுடைய ஒரு வாழ்வை நசீபாக்குவானா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனை ஒரு தெளிவான ஒரு வேதமாக எல்லா காலத்திலேயும் நிலையாக அதனுடைய மெசேஜ் எப்பையும் கன்சிஸ்டன்டாக உறுதியாக கிதாபில் முபீன் மிக தெளிவான ஒரு கிதாபை அல்லாஹ் இறக்கி வைத்தார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இறுதி வேதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த எல்லா நபிமார்களுக்கும் இறங்கிய வேதங்கள், சுஹ்ஃபுகள், அது அனைத்துடைய ஃபைனல் வெர்ஷனாக அதுக்கு பின்னால ஒரு வெர்ஷன், அதுக்கு பின்னால ஒரு மெசேஜ் அல்லாஹ்விடத்திலிருந்து மனித இனத்துக்கு வரப்போகிறது. இன்க்ளூசிவ், மனித வாழ்வுக்கு தேவையான எல்லா விடயமும் அதில் உள்ளடங்கி. எந்த அளவுக்கு என்றால் அந்த குர்ஆனில் அல்லாஹ் எல்லா அறிவு, எல்லா விதமான சயின்ஸையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொட்டி காட்டியிருக்கிறார். இந்த குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புடைய ஆரம்பத்தை, அல்லாஹ் யாரு, படைப்பாளன் யாரு, அதே நேரத்தில் எல்லா படைப்புடைய ஆரம்பத்தையும் முடிவையும் அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்தையும் தெளிவாக அல்லாஹ் விளங்கப்படுத்திருக்கிறார். இந்த கலாம் எப்பயும் ஒரு முஅ்ஜிஸாவாக நிலையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய இந்த கலாம் உடைய அந்த சேலஞ்ச் ஏழுமெண்டா ஒரு சூறாவ, ஒரு சாப்டரை, அல்லது ஏழுமெண்டா ஒரு ஆயத்தை இதுக்கு கம்பேர் பண்ணி, இதுக்கு சிமிலராக நீங்க கொண்டாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரிடத்திலையும் யாருக்கெல்லாம் அறிவு இருக்குதோ, யாருக்கெல்லாம் சக்தி இருக்குதோ, யாருக்கெல்லாம் மொழியுடைய ஆற்றல் இருக்குதோ, ஏழுமின்னா நீங்க கம்பேர் பண்ணிவாங்க. குர்ஆன்ல சில சூறாக்கள் இருக்குது,
அதனுடைய வடிவம் மிக அஜீபானது, மிக அஜீபானது. அந்த சூராவுடைய பெயர்கள் சூரத்துல் கமர், சூரத்துல் அஸ்ர். இந்த சூறாக்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேருடைய எழுத்தும் கடைசியாக ரால முடியுது. அந்த சூராவுடைய ஒவ்வொரு ஆயத்தும் கடைசியாக ரால முடியுது. சூரத்துல் அஸ்ர் எடுத்தீங்கன்னா வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். சில கட்டங்கள்ல எங்களுக்கு அந்த மொழியுடைய வசன நடைய பேண பார்த்தோம்னா மீனிங்க மிஸ் பண்ணுவோம். லாங்குவேஜ்ல லிங்குவிஸ்ட் கேட்டீங்கன்னா மீனிங்க அதனுடைய கருத்தை சொல்ல வரக்கூடிய மெசேஜ சரியா சொல்லலாம் போகும். என் வசனம் அதனுடைய வடிவம் சரியா அமையணும். சில நேரங்கள்ல நாங்க மீனிங்க அதனுடைய கன்சிஸ்டன்ட் உள்ளடக்கத்தை சரியாக விளங்கணும் முன்வைக்கணும் என்றா அதை வசன நடைய சரியா அமைக்க முடியாது. இவ்வாறு அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய சவால அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் வைக்கிறார். அதுக்கு காரணம் கலாமுல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாம். இந்த உலகத்தில் எதெல்லாம் மக்லூக்கா இருக்கு, எதெல்லாம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கிறதோ அது அனைத்திலேயும் குறை இருக்கு, அது அனைத்திலேயும் ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு. ஆனா எது அல்லாஹ்வோட சம்பந்தமாக இருக்குது அது எதிலையுமே குறை. குர்ஆன் ஒரு மக்லூக்கா இல்லையா என்ற விடயத்துல பெரியொரு வாதம் இருக்குது. அதில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய மிக தெளிவான கருத்து. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஜெயில்ல அடக்கப்பட்டாங்க. அவங்க இருக்கிற காலத்து ஆட்சியாளராக இருந்த ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் நம்பினார் இதனுடைய கருத்துல ஒரு முக்கியமான விடயம் அக்கீதா கொள்கையில. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் உறுதியா நின்றாங்க. சொன்னாங்க இல்ல, குர்ஆன் மக்லூக் அல்ல, குர்ஆன் மின் கலாமில்லாஹ் மின் சிஃபாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சோட அல்லாஹ்வுடைய சிஃபத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். இது மக்லூக் ஆக முடியாது. இது ஒரு ஆர்கியூமெண்ட். சிலர் யோசிக்கலாம் என்னப்பா இந்த சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் தானே. இல்ல, இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் ஃபண்டமெண்டல், அடிப்படையான ஒரு விடயம். எதெல்லாம் மக்லூக்கோ அதுக்கு கன்சிஸ்டன்சி இல்ல, படைக்கப்பட்ட எதுக்குமே கன்சிஸ்டன்சி இல்ல, வே ஆஃப் ஆகும். எவ்வளவுதான் அது புதுசு பழசாகிடும். குர்ஆன் will remain fresh always. எல்லா கட்டத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் குர்ஆன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது அதே நிலையில தான் இருக்கும். அதுக்கு பாஸ், அதுக்கு ஒரு பிரசன்ட், ஃபியூச்சர் ஒன்று இல்லை. குர்ஆன் எப்பயும் எப்படி அல்லாஹ்வுக்கு பாஸ் இல்லையோ, எப்படி அல்லாஹ்வுக்கு ஒரு பிரசன்ட் இல்லையோ, எப்படி அல்லாஹ்வுக்கு ஒரு ஃபியூச்சர் இல்லையோ, அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே குர்ஆனுக்கும் இல்லை. Every time Quran is live. எல்லா கட்டத்திலேயும் குர்ஆனுடைய மெசேஜ் இஸ் ரெலவென்ட், நிலையாக இருக்கும். எங்கட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எவ்வளவுதான் பலமானவங்களா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சிறுப்பு ஆரம்பம் இருக்குது, வாலிபம் இருக்குது, பருவ வயது இருக்குது, அதுக்கு பின்னால வயோதிபம் இருக்குது, மாறிக்கொண்டே போகும். எல்லா படைப்பும் அப்படித்தான். எவ்வளவுதான் நல்லொண்டா அது பலசாகும். குர்ஆன் பலசாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையான கலாம், இந்த அடிப்படையான குர்ஆனுடன் எப்ப உம்மத்துடைய உறவு, எப்ப எங்கட உறவு குறைஞ்சிடும். இதுல குறைஞ்சது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய ஓதலோட எங்கட உறவு இருக்கு. அதுதான் மினிமம். குர்ஆனுடைய ஒவ்வொரு அஹ்காமாத்தல், சட்டத்திட்டங்கள், குர்ஆன் பேசக்கூடிய விடயங்களை நாம் ஏற்று ஈமான் கொண்டு அதன்படி வாழ முயற்சி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு முன் உதாரணமாக முன்வைக்கிறார். நான் ஆரம்பத்தில் ஓதின 2 ஆயத்துகள், அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஸஸ் உடைய ஆரம்ப பகுதி அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல தொட்டு காட்டுறான். அல்லாஹ்
ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல அப்படியே டச் பண்ணிட்டு போகும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் குர்ஆன்ல 300க்கு மேற்பட்ட இடங்கள்ல அல்லாஹ் குறிப்பிடுறான். more than 300 places. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு வாழ்க்கையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய லைஃப குர்ஆன் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பார்க்கலாம். முதலாவது ஜூஸ்ல சூரத்துல் பக்ராலயும் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து பத்தி பேசுறான். கடைசி ஜூஸ்ல சப்பிஹ் இஸ்மல சுஹ்ஃபி இப்ராஹீம் வ மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் குறிப்பிடுறான். ஆரம்ப ஜுஸ்லயும் குர்ஆன்ல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து குறிப்பிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கைய அல்லாஹ் எல்லா இடத்திலேயும் எல்லா இடத்திலும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கைய நீங்க குர்ஆன்ல எல்லா இடத்திலையும் காண மாட்டீங்க. எல்லா இடத்திலையும் காண மாட்டீங்க. அது ஒரு சூரால, சூரா யூசுப்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுறான். ஒரு முஃபஸ்ஸிர் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறான்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கைய போலயே குர்ஆன்ல அல்லாஹ் அவங்கள பொசிஷன் பண்ணிருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை ஒரு இடத்துல இருக்கல்ல, அவங்க எல்லா இடத்திலையும் சுத்தி திரியக்கூடிய நிலைமை உண்டாச்சு. ஒரே இடத்துல நிலையாக இருக்க முடியல. அவங்களோட லைஃப் எல்லாம் அப்படிதான் அமைச்சு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை எல்லா கட்டமும் confined into one place. வாப்பாவோட ஈக்கோல வாப்பா கிட்டே தான் இருந்தாங்க, வெளியே அனுப்பவும் இல்லை. அதுக்கு பின்னால கிணத்துல கொஞ்ச காலம் கன்ஃபைன் ஆகிருந்தாங்க. அதுக்கு பின்னால மாளிகையில் இருந்தாங்க. அதுக்கு பின்னால சிறைச்சாலையில் இருந்தாங்க. திரும்ப மாளிகைக்கு வா. அவனோட வாழ்க்கை இஸ் கன்ஃபைன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை ஒப்பிடுற நேரத்துல குர்ஆன் எப்படி அழகாக இதை குறிப்பிடுதுண்டா, ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு அழகான முன்னுதாரணம் இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆபத்து உண்டாகும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தீங்குண்டாகும் என்று வாப்பா பாதுகாப்பாக வீட்டுல வச்சு கொண்டிருந்தார். சகோதரத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க. கடைசி அவங்க எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி வாப்பாட்ட சொல்லி கூட்டிட்டு போனாங்க. ஒரே ஒரு தடவை போனதோட முடிஞ்சு. அதுக்கு பின்னால வாப்பா வயோதிபத்தை அடைஞ்சி கடைசி கட்டத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆளாகி வளர்ந்து நபியானத்துக்கு பின்னாலதான் திரும்ப வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை காண்றாங்க. அது வரைக்கும் ஒரு செப்பரேஷன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை பாருங்க. தாய் கற்பிணியாக இருக்கக்கூடிய நேரத்துல ஃபிரௌனுடைய கட்டளை என்னன்னா, பனி இஸ்ராயல்ல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் குழந்தையும் கொல்லும். யுதப்பிஹு அப்னா வ யஸ்தஹீ நிசா. பெண் பிள்ளைய வாழ விட்டுட்டு ஆண் குழந்தை எல்லாத்தையுமே கொலை செய்யும். கற்பிணியா இருக்கக்கூடிய தாய் அதை மறைச்சு கொள்றா, புள்ளைய பெத்தெடுக்கிறா. மிகவும் ஒரு அச்சமான ஒரு சூழல். இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. பெற்றெடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இப்ப என்ன செய்யறது? வெச்சு கொள்றதா, பாதுகாக்கிறதா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கிறதுக்கு வீட்டுல வச்சு கொண்டாங்க. ஒரு தடவை போனாங்க, அதோட முடிஞ்சு. நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு ரெண்டு ஆப்ஷன் அல்லாஹ் கொடுக்கிறான். சூரத்துல் கஸஸ் அல்லாஹ் கட்டளை, வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஈஹி فإذا خفت عليه فألقيه في اليم ولا تخافي ولا تحزني إنا لرادوه إليك وجاعلوه من المرسلين. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு இந்த உணர்வு வஹி என்றா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக வஹி அல்ல. எந்த ஒரு பெண்ணுக்கும் அவ்வாறு நபிமார்களுக்கு வஹி வந்ததை போல வஹி வரல. அல்லாஹ் அந்த இன்ஸ்பிரேஷன் உதிப்ப கொடுத்தான். வெச்சு கொள்றதும் கஷ்டம், பாதுகாப்பு இல்ல. வெச்சு கொண்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, பனி இஸ்ராயலுடைய குழந்தை தான். அல்லாஹ் கொடுத்த உதுப்பு. அல்லாஹ்வுடைய வஹி என்னன்னா, வெச்சுக்கோங்க, பால் ஊட்டுங்க. அப்படி உங்களுக்கு இந்த குழந்தையின் மீது பயம் இருக்கிறண்டா ஆத்துல வீசுங்க. எப்படி இருக்கும்? இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வெச்சு கொள்றாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கைவிட்டு ஓடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் முடிவு செய்றாங்க, நான் ஆத்துல போட போறேன் இந்த குழந்தையை. ஃபஅல்கிஹி ஃபில் யம். அல்லாஹ் ஒரே ஆயத்துல திரும்ப குர்ஆனுடைய
வசன நட, லிங்குவிஸ்டிக் ஸ்ட்ரென்த், அதே போல லிங்குவிஸ்டிக் ரிச்னஸ் பாருங்க. இதுல இருக்கக்கூடிய மொழியுடைய வளத்தை பாருங்க. ஒரே சென்டென்ஸ்ல 2 கமாண்ட்மெண்ட்ஸ், 2 கட்டளை, ஒரே சென்டென்ஸ்ல 2 வாக்குறுதிகள், ஒரே சென்டென்ஸ்ல 2 விஷயத்தை செய்ய வானம் என்று அல்லாஹ் தடுக்கிறார். லேஸ் இல்ல, இது அல்லாஹ்வுடைய கலாம். நீங்க என்ன செய்யுங்க, பால் ஊட்டுங்க, முதலாவது கமாண்ட். அச்சம் என்றா ஃபஅல்கிஹி ஃபில் யம், பயம் என்றா என்ன செய்யுங்க, ஆத்துல போடுங்க, இரண்டாவது கமாண்ட். அதுக்கு பிறகு 2 விஷயத்தை அல்லாஹ் சொன்னா நீங்க செய்ய வானம். வலா தஹாஃபி வலா தஹ்சன், பயப்பட வானம், சஞ்சலப்பட வானம். 2 வாதாக்கள், 2 ப்ராமிஸ். அல்லாஹ் 2 வாக்குறுதியை இன்னா லராதுஹு இலைக், நீங்க போடுங்க, அவரை நாங்க உங்களுக்கு திருப்பி தருவோம். சும்மா இல்ல, திருப்பி தருவோம். லஜாஇலுஹு மினல் முர்சலீன், அவரை நபிமார்கள்ல ரசூல்மார்கள் ஒருவராக நாங்க ஆக்குவோம். காலையில குழந்தைய ஆத்துல போடுறாங்க, மாலையில சூரியன் மறைய முன்னால குழந்தை வீட்டுக்கு வந்துட்டு. தெரியுமா உங்களுக்கு எப்படி வருதுண்டா? ஃபிரௌன் படையுடைய பாதுகாப்போட வீட்டுக்கு குழந்தை வருது. அல்லாஹ்வுடைய வாதா. காலையில போடுறாங்க, சூரியன் மறைய முன்னால. எங்களுக்கு தெரியும் சம்பவம். ஒரு பெட்டியில போடுறாங்க. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க காண்றாங்க என்று சொல்றாங்க, இது என்ன, எடுத்து பார்ப்போம், ஒரு குழந்தை, வெச்சுக்கொள்வோமே. அப்ப கணவனுக்கு மனைவியோட ரிக்வெஸ்ட் என்ன தெரியாது, இது தாயிடத்துல இருந்தா விளங்கிருக்கும், இது பனி இஸ்ராயல்ல ஒரு குழந்தை. இப்ப இது யார்ட புள்ளன்னு தெரியாது, பனி இஸ்ராயல்ட புள்ளையா அல்லது வேற வம்சத்துல புள்ளையான்னு தெரியாது. அந்த புள்ள மாளிகையில ஃபிரௌனுடைய படைகளுடைய பாதுகாப்போட சகோதரி அனுப்புறாங்க, நீங்க கொஞ்சம் போயிட்டு பாருங்க பெட்டி எங்க பக்கத்துக்கு போகுது. அல்லாஹ் அக்பர். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது கட்டு கதைகள் அல்ல. அல்லாஹ் குர்ஆன் இதை குறிப்பிடுறான், இது உண்மையாக நடந்தது. நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக், நாங்க உண்மையான சம்பவங்களை, உண்மையான வரலாறுகளை, இது சும்மா ஆக்கல என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு, டைம் பாஸுக்கு, இமேஜினேஷன் ஸ்டோரிஸ் அல்ல. இது உண்மையாக நடந்தது, அல்லாஹ்வுடைய வாதா. குழந்தைக்கு பசி, பாலூட்டணும், பாலூட்டோட தாயை தேடுறாங்க. எல்லாரும் வாராங்க, எல்லாரும் ட்ரை பண்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்ட பாதையும் எடுக்கல. அல்லாஹ் நபிமார்களுக்கு ஹராமான உணவை என்னை சம்பூர்ணமா ஹராமா, எங்களுக்கும் ஹராம், ஆனா அவங்களோட உடம்பு ஹராத் எடுக்காது. எங்களுக்கு ஆப்ஷன் இல்ல, தெரியாட்டி போயிட்டு, தெரிஞ்சு சாப்பிடக்கூடாது, தெரியாட்டி என்ன செய்யும், அது எங்களோட உடம்புக்கு போயிட்டு. நபிமார்கள் அல்லாஹ் பாதுகாத்தான், மஅசூம். ஹர்ரம்னா அலைஹில் மராதிஅ மின் கபில், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹர்ரம்னா அலைஹில் மராதிஅ மின் கபில். அதுக்கு முன்னால பாலூட்ட வந்த எல்லாருடைய பாலையும் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது ஹராம் ஆக்கினான். It was prohibited. அது போகல். அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் சொல்றாங்க, எனக்கு தெரியும் ஒரு பெண், அவட பாலண்டா யாரும் ரிஃப்யூஸ் பண்ணது இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் கூட்டி வர சொல்றாங்க, கூட்டி வராங்க, பால் ஊட்டப்படுது. புல்ல அப்படியே எப்படி இருக்கும், காலையில போட்ட புல்ல ஆத்துல மிச்ச நேரம் எப்படி குடிச்சிருக்கும் புல்ல. ஒரு குழந்தை நல்லா ஒரு நிறைய குடிச்சிட்டு இப்ப சொன்னாங்க, நீங்க இங்க இருந்து பால் ஊட்டுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல இல்ல இல்ல, எனக்கு வீட்டுல வேலைக்கு, எனக்கு கணவன் இருக்கிறாங்க வீட்டுல, எனக்கு புல்ல இருக்கு வீட்டுல, என்ன சொல்லலாம், என் பால் எப்ப வரும், பால் சுரக்கும் எப்ப, புல்ல இருந்தா தான் பால் சுரக்கும், அப்பதான், இல்லாட்டி இல்ல. குழந்தை இருந்தா தான் பால் சுரக்கும். எனக்கு வந்து கொண்டு இருக்கேலா, எப்ப உங்களோட புள்ளைக்கு பசியோ நீங்க ஏண்ட வீட்டுக்கு கூட்டி வாங்க, நான் பால் ஊட்டி அனுப்பி வைக்கிறேன். அல்லாஹ் அக்பர். சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபிரௌனுடைய படை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டி வருவாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்து உம்மாட்ட பாரம் கொடுக்கும். இது அல்லாஹ்வோட சிஸ்டம். சில நேரங்கள்ல எங்களுக்கு தெரியாது, அவ்வளோ அடக்கி ஆளக்கூடிய ஃபிரௌன்
ஒவ்வொரு குழந்தையும் தேடி தேடி பனி இஸ்ராயேலுடைய ஆண் குழந்தையில கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய சிஸ்டம், அல்லாஹ் எப்படி நடந்து கொள்றான், இதுக்கு பின்னால என்ன இருக்குது என்று யாருக்குமே தெரியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, பல டெகேட்ஸ் சொல்றாங்க, பல நூற்றாண்டுகள் ஃபிரௌனுடைய அந்த அடக்கத்துல அந்த பனி இஸ்ராயேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். அப்படியான ஒரு நிலையில தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. இங்க பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய முடிவு, உங்களால பாதுகாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் நடக்கும். இங்க குழந்தை ஆத்துல போடுறாங்க, அல்லாஹ்வுடைய வாதா திருப்பி அனுப்புறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எங்களுக்கு ஒரு படிப்பினையா கற்றுதாரன். என்னன்னா, எங்கட தீன்ல அடிப்படை இந்த ஃபெய்த், இந்த நம்பிக்கை. நாங்க எல்லாத்தையும் செய்வோம், ஒட்டகத்தை கெட்டுவோம், எல்லா முயற்சிகளை செய்வோம், ஆனா எல்லாத்தையும் செஞ்சிட்டு கடைசியா சொல்லுவோம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் என்னையால எதுவும் முடியாது, ஏண்ட ஆற்றல், ஏண்ட சக்தி. நாங்க தொழுவோம், எல்லாம் இபாதத்துல செய்வோம், கலிமா சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம், ஆனா சில விடயங்களை சாதிச்சு அது நான் என்னையால ஏண்ட ஆற்றலால தான் என்று வந்துச்சு, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். வரவே கூடாது. அது பிசினஸ்ல இருக்கலாம், எதுல இருக்கலாம், எல்லாமே அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் திரட்டிட்டு வராங்க. இது நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கடைசி துண்டுக்கு போறேன். ஃபிரௌன் இந்த பனி இஸ்ராயேலை கூட்டி கொண்டு போறாங்க. முன்னுக்கு கடல், பின்னுக்கு ஃபிரௌனுடைய படை. பனி இஸ்ராயல்கள் சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, எங்களை மாட்ட வச்சிட்டீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய லைஃப் ஸ்டோரியில 3/2 பகுதி 80% அல்லாஹ் பேசுறது மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயலோட முகம் கொடுத்த பிரச்சனை தான். ஃபிரௌனோட முகம் கொடுக்கல அவ்வளவு பிரச்சனை. ஆனா தன்னை நம்பி ஈமான் கொண்டு வந்த ஆக்களுக்கு அவங்களோட முகம் கொடுத்தாங்க நிறைய பிரச்சனை. இது ஒரு படிப்பின் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, உம்மத்தோட முகம் கொடுக்கக்குள்ள நிறைய பிரச்சனைக்கு நீங்க முகம் கொடுக்கணும். அவ்வளவு அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்ட காரணம் என்னன்னா, சஹாபாக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எங்களை there is a similarity, இந்த உம்மத்துல அதே சிமிலாரிட்டி இருக்கு. எப்படி பனி இஸ்ராயல்கள் பிரிஞ்சிருந்தாங்க பல கோத்திரங்களாக, அவங்க அந்த நேரத்துல கூட விரும்பல ஒரே ரோட்ல பயணிக்க. தெரியுமா உங்களுக்கு? எப்படி அவங்களோட என்ன சொல்லுவோம், அவங்க தீவிரவாதமும் அவங்களோட இனவாதமும் அவங்கள்ட்ட இருந்த அடமெண்ட் எவ்வளவு பாருங்க. அடே பின்னுக்கு பட ஆபத்து, ஆனா விரும்பல ஒரே ரோட்ல போறது. அதனாலதான் 12 பாதைகளாக பிரிச்சு அவங்க எல்லாரும் தனித்தனியா தான் போனாங்க. சொன்ன நாங்க உங்களோட வரணும். எப்படி என்கிட்ட மீகிறா இல்லையா? ஒருத்தர் என்கிட்ட மீகிற இனத்துல இருக்கிறது, கொள்கையில இருக்கிறது, குரூப்ல இருக்குது, இது எல்லாரையும் சேர்த்து கொண்டு பனி இஸ்ராயலோட மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேச்சு முகம் கொடுத்திருப்பாங்க யோசிங்க பாக்க. எல்லாரும் அல்லாஹ்வை நம்புறாங்க, ஆனா இவர் அவரோட நல்லம் இல்லை, அவங்க இவங்க கொண்டு வர விருப்பம் இல்லை. எப்படியான ஒரு சேலஞ்ச். அந்த நேரத்துல கூட அவங்க அந்த நிலப்பாட்டை தான் இருந்தாங்க. எவ்வளவு கஷ்டமா பிரச்சனைகளை முன் வச்சு கொண்டேதான் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல வந்துட்டு சொன்னாங்க, இந்த துஆ பதிவாக இருக்குது ஹதீஸ்ல, அல்லாஹும்ம லக்கல் ஹம்த். அந்த இடத்துல வந்து ஒண்ணும் சொல்லல, முன்னுக்கு கடல், பின்னுக்கு ஃபிரௌனுடைய படை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம லக்கல் ஹம்த். முதலாவது சொன்னாங்க, குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், இன்ன மஇய ரப்பி சயஹ்தி. ஏன் ரப் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், எங்களோடு சொல்லல, பனி இஸ்ராயீலோட. ஏன் ரப் அல்லாஹ் என்னோட இருக்கிறான், எனக்கு வழி காட்டுவான், அவன் எனக்கு வழி காட்டுவான். எவ்வளவு உறுதி! எங்களோட ஒவ்வொருத்தரிடத்திலையும் இது உறுதியாக வரணும். எங்களோட பர்சனல் லைஃப்லயும் சில கட்டங்கள்ல நாங்க ஆனஸ்டாக இருப்போம், கஷ்டமான நிலை இருக்கும். அந்த நேரத்துல சொல்லுங்க, ரப் அல்லாஹ் என்னோட இருக்கிறான், எனக்கு வழி காட்டுவான். நீங்க சொல்லுங்க, நாங்க எவ்வளவு தவறு இழைத்தாலும் அல்லாஹ் எங்களோட இருக்கிறார், எங்களோட இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நாங்க பிறக்கவும் மாட்டோம். அல்லாஹ் எங்களை பாதுகாத்துட்டு வராங்க. எந்த அளவுக்குண்டா
எங்கட ஆரம்பத்தை பத்தி சொல்லும் போது பயாலஜியில பேசுறாங்க. நாங்க நினைக்கிறோம் எங்கட ஆரம்பம் வாப்பா உம்மா மீட்டானத்தோட தான் எங்கட ஆரம்பம். எங்கட ஆரம்பம் அங்கல்ல. எங்கட ரூஹோட ஆரம்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் படைச்ச நேரத்துல அர்வாஹ்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டாங்க. ஆனா எங்கட இந்த உடல், இந்த பயாலஜியோட ஆரம்பம் என்னன்னா, எங்கட உம்மாமாட வவுத்துல, our mother, when she was in our grandmother's stomach, எங்கட உம்மாமாட கருல வளரும் போது அல்லாஹ் எங்களையும் வளர்த்துட்டான். அது அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு பெண் குழந்தையும் பிறக்கிற நேரத்துல எப்படி பிறக்குதுண்டா 400,000 எக் முட்டையோட பிறக்குதா. மினிமம், கூடலாம் குறையலாம், எவரேஜ் 400,000, 4 லட்சம் முட்டைகளோட பிறக்க. அதுல ஒன்றுதான் நாங்க. எங்க எங்கட உம்மாமாட கிராண்ட் மதர் வகுத்துல எங்கட தாய் ஆரம்பம், அந்த தாயுடைய எந்த முட்டை இதாகி ஆரம்பமாகும் போதே அந்த இடத்திலே நாங்க ஸ்டார்ட் ஆகிட்டோம். அப்ப அங்கிருந்து அவர் ஜேர்னி ஹஸ் கம் ஹியர். நல்ல நினைவேங்க, ஆரம்பம் எங்க இருந்து அங்க இருந்து அப்படின்னா பார்த்தா எத்தனை ஜெனரேஷன், எவ்வளவு காலம். நான் நினைக்கிறோம் பிறந்தத்தோடு அல்ல, அங்கிருந்தே வந்து எங்கட சில அக்லாக்கள், எங்கட சில தன்மைகள், எங்கட சில குணங்கள் we inherit from our grandmother. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணம் முடிக்க கொள்ள நீங்க எப்படியான சில பெண்களை பயப்படுங்கன்னாங்க. எப்படின்னா, நல்ல வளர்ந்திருக்கிற மரம், நல்ல அழகான ஒரு பூ, ஆனா நஜீஸ்ல வளர்ந்திருக்கு. பூ அழகா விளங்குது, மரம் அழகா வளர்ந்திருக்குது, என்னண்டா அந்த நஜீசுடைய சில குணங்கள் அதுல இருக்கும். இந்த பாக்கணும், ஃபேமிலிய பாருங்க, உம்மாவை யாருன்னு பாருங்க, உம்மாமா யாருன்னு பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இது சும்மா ஆரம்பமாக இல்ல எங்க லைஃப் ஜர்னி. அதனால அல்லாஹ் எங்களை டிசைட் பண்ணி இவ்வளவு காலம் வாழ்ந்து பிறந்து அந்த எக்ஸிஸ்டன் இவ்வளவு தொடர்றா, அல்லாஹ் எங்களோட இல்லையா? எங்களோட ஒவ்வொருத்தரோட இருக்கு. இன்னமா ரப்பி சய மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அத சொன்னதுக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆ ஓதுனாங்க. அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் வ இலைக்கல் முஸ்தகா வ அன்தல் முஸ்தஆன் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீம். ஒவ்வொருத்தரும் இந்த துஆவை பாருங்க. இன்னைக்கு ஜும்மாவை விட்டுட்டு போகல, நீங்க டேக் ஹோம் என்ன வீட்டுக்கு எடுத்து போறீங்கன்னா இந்த துஆவை மட்டும் எடுத்து போனாலே போதும். இப்ப அதான் ஏர்லி, அதனால மிச்ச நேரம் பேச வேண்டிய நிலைமை உண்டாயிக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 12:45 இறங்கி கொண்டா நல்ல. அப்படி கூட பேசினா அவங்களுக்கு போர் ஆகிடும். 20 நிமிஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்ச நேரம் பேசல, நாங்க தான் மிச்ச நேரம் பேசி பழகிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை வழி நடத்தணும். இந்த துஆ அல்லாஹு அக்பர், எவ்வளவு பவர்ஃபுல்லான துஆ. அந்த நேரம் இக்கட்டான ஒரு நிலை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட சில பவர்ஃபுல்லான துஆவை அல்லாஹ் குர்ஆன்லயும் குறிப்பிட்டிருக்காங்க. எங்கட லைஃப்ல அதுல எங்கட லைஃபுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டத்துக்கான சொல்யூஷன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்த். எந்த நேரத்திலையும் ஒரு விடயத்தை நினைவு, எவ்வளவு கஷ்டமான நிலை இருந்தாலும் அல்லாஹ்வை புகழாம இருக்கவான். அல்லாஹ்வை புகழு, அல்லாஹ்வுக்கு குறை சொல்லவான். சரியான கஷ்டமான நேரத்துல நோயோட இருக்கிறீங்க, கடனோட இருக்கிறீங்க, அச்சத்தோட இருக்கிறீங்க, அந்த நேரத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது கஷ்டம். ஆனா நாங்க சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த். யா அல்லாஹ், எல்லாம் புகழும் உனக்கு. நான் இவ்வளவு செவாய்வாகி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்டா உனக்கு தான் புகழ். இவ்வளவு காலம் வாழ்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறேன், உனக்கு தான் புகழ். வ இலைக்கல் முஸ்தகா, நான் யாரிடத்துல யா அல்லாஹ் முறைப்பாடு செய்கிறேன் இல்ல, உன்னிடத்துல மாத்திரம், உன்னிடத்துல தான் முறைப்பாடு செய்கிறேன். ஐ அம் கம்ப்ளைனிங் only to you. யார்கிட்ட சொல்லியும் வேலை இல்லை, யார்கிட்ட சொல்லியும் வேலை இல்லை. யார்கிட்ட சொன்னாலும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்புறம் உங்களுக்கு இன்றைக்கு நல்லா கேட்பாங்க, நாளைக்கு கேட்பாங்க, மூணாவது தடவை நீங்க கால் பண்ணுங்க, ஆன்சர் பண்ண மாட்டாங்க, நீங்க தலைவலியா மாறும். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. வ இலைக்கல் முஸ்தகா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் முறைப்பாடு செய்கிறேன். வ அன்தல் முஸ்தஆன், வ அன்தல் முஸ்தஆன். அல் இஸ்திஆனா, பாதுகாப்புன்றது நீதான் யா அல்லாஹ், வேற எங்கேயும் உன்னிடத்துல உதவி தேடுறல்ல. வ அன்தல் முஸ்தஆன், உதவி கேட்கல, பாதுகாப்ப கேட்கல. சொன்னாங்க வ அன்தல் முஸ்தஆன்,
சேஃப்டி, ப்ரொடெக்ஷன், ஹெல்ப் இன் நீட், முஸ்தஆனுக்கான டிரான்ஸ்லேஷன், பாதுகாப்பு, தேவையான நேரத்தில் அந்த இடத்துல உதவக்கூடியவன். உதவி என்று சொன்னா நீதான், நுஸ்ரத் என்றா நீதான், உதவி என்றா உன்னிடத்தில் தான் வரும். அன்தல் முஸ்தஆன். வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீம். அல்லாஹு அக்பர். வலா ஹவுல் வலா குவ. இந்த ஒரு யாருக்கும் எதை சிந்திக்கவும் முடியாது, நாடவும் முடியாது, பலமும் இல்ல, சக்தியும் இல்ல. அல்லாஹ் உன்னை தவிர. அல் அஸீம், நீ மகத்தான். எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான துஆ. இந்த ஹதீஸ ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபி சொன்னா, நான் இந்த வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் இதை நான் எல்லா கட்டத்திலும் நான் ஓதிருக்கிறேன். அல்லாஹ் என்னை அந்த எல்லா சிரமமான கட்டங்கள்லையும் என்னை இந்த துஆவினூடாக அல்லாஹ் எனக்கு விமோசனத்தை தந்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய லைஃபை பாருங்க. சிறு பிராயம், மாளிகையில வளர்றாங்க, வாலிபன் ஆகிறாங்க, அவங்களோட கையால ஒரு தவறு நடக்குது. அதை பாருங்க. இன்னொரு மிக முக்கியம், யூத்துக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ். அதுல என்ன நடந்துச்சுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்லா தெரியும் எங்கட ஆள் யாரு, உங்களோட ஆள் யாருன்னு தெரியும். அங்க ஃபிரௌனுக்கு தெரியாது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். என் உம்மட்ட தானே வளர்ந்த பால் ஊட்டுன கிபித்தி ஃபிரௌனுடைய வம்சத்தை சேர்ந்தவராலும் பனி இஸ்ராயல் ஒரு 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்குது, பிரச்சனை நடக்குது. பனி இஸ்ராயல் ஒருத்தர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறாங்க, உதவிக்கு கூப்பிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்வால்வ் ஆகி அவருடைய கையால ஒரு அடி விழுந்துட்டு மற்றவருக்கு அவருடைய மௌத்து. மூசா ஃபகதா அலைஹி. அங்கனைக்கு அவருடைய சாப்டர் முடிஞ்சு. யாருக்கும் தெரியாது, இந்த 3 பேருக்கு தான் தெரியும். மௌத்தாயினால் அவரோட சண்டை பிடிச்சால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒளிஞ்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மூசா அலைஹிஸ்ஸலாம் வாராங்க பயந்து. அதே ஆளை காண்றாங்க. நேத்து உதவி தேடினாரே அதே ஆள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு கூப்பிட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சரியான கோபம், டேனே கஷ்டத்துல போட்டோம் நீ. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க, நீ பெரிய ஃபித்னாகாரன். உதவி நாள் என்ன தெரியுமா சொன்னாரு? மூசா, நேத்து ஒரு ஆளை கொண்டத போல இன்றைக்கு கைய நீற்றியா எனக்கு அடிக்க எப்படி? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இப்ப செய்தி வெளியே போயிட்டு, இதுதான் லைஃப். நல்ல நினைவு. லைஃப்ல சிலர் இருப்பாங்க, எங்களோட நண்பர்களை போல இருப்பாங்க, நெருக்கமாக இருப்பாங்க, எங்களை யூஸ் பண்ணுவாங்க, இக்கட்டான நிலையில எங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வேணுமென்று செய்யலும். நாம் மிக கவனமாக இருக்கணும். யார் எங்களோட நண்பர், யாரோட நாங்க சம்மதமாகிறோம், அசோசியேட் ஆகிறோம், யாரு. இது யூத்துக்கு மிக முக்கியமான ஒரு பாடம். சும்மா தேவையில்லாத இன்னொருத்தர பிரச்சனையில தலை போடும். இன்றைக்கு அதான் நடக்குது. இன்றைக்கு எங்க நிறைய பேருடைய விவகாரம் எப்படி தெரியுமா? இந்த போன் எடுத்தா, அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், 90% அதர்ஸ் பிசினஸ்ல தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். எங்களோட ப்ரொடக்டிவிட்டி அப்படியே போயிட்டு, எங்களோட விவகாரங்களை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல, ஃபோக்கஸ். ஏன்? முழுக்க மத்தாக்களோட விவகாரத்துல தான் எங்களோட கன்சர்ன். முழுக்க நாங்க ஃபோக்கஸ் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்போ ஒரு ஆள் ஓடிட்டு வந்து சொல்றாரு, மூசா இப்ப செய்தி போயிட்டு இப்ப எல்லாம் எக்ஸ்போஸ். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, அவர் பனி இஸ்ராயலை சேர்ந்தவங்க, எல்லா செய்தியும் எக்ஸ்போஸ் ஆயிட்டு. இப்ப படம் உங்களை தேடுறாங்க, இருந்துடாதீங்க, நீங்க போங்க, நான் உங்களுக்கு உபதேசம் செய்யறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப மிஸ்ர்ல இருந்து ஓடுறாங்க. فلما توجه تلقاء مدين என்ற ஊரின் பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அங்க போனா எப்படி அல்லாஹ் சில நேரங்கள் எங்கட வாழ்க்கையில அல்லாஹ் எங்களுக்கு என்ன வச்சிருக்கிறான்னு தெரியாது. சின்னத்துல இருந்து நாங்க பிளான் பண்றோம் உண்டு, அல்லாஹ்ட சிஸ்டம் இன்னொன்று. அங்க போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றுமே இல்ல, பாதுகாப்பு இல்ல, யாரும் இல்ல, யாரையும் தெரியாது. போறாங்க. அங்க போனா பாக்குறாங்க எல்லாருமே கிணத்துல தண்ணி கொடுக்கறாங்க கால்நடைகளுக்கு. 2 பெண்கள், 2 இளம் பெண்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க ஒதுக்கு புறமாக. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நேச்சுரல் கேரக்டர் பாருங்க, அது நீங்க எல்லா இடத்துலயும் பாப்பீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் பாப்பீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ் a proactive man. proactive என்றா ஒண்ட கண்டா சும்மா இருக்க மாட்டார், இன்வால்வ் ஆகிற ஒரு ஆள்.
அவர் பொறுமைண்டா சும்மா இருக்க மாட்டாரு, கேள்வி கேட்பார். அவர் எப்பயும் ஆக்டிவ், சொல்யூஷன் கொடுக்க விரும்புவார். அதனால தான் சூரா கஹஃப்ல ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்ச நேரத்துல ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன ஒரே ஒரு நிபந்தனை என்னண்டா, சரி என்னோட நீங்க வாரண்டா ஒரு கேள்வியும் கேட்க கூடாது, பொறுமையாகி கொடுங்க. கஷ்டமான வேலை மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர்ட நேச்சுரலி அவர் கேளாது. நேச்சுரலி அவர்ட நேச்சர்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து நேச்சர்ல நெவர். அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. 3 இன்ஸ்டன்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டாங்க. 3 நிகழ்வுலையும் கேள்வி கேட்டாங்க. சொன்னாங்க ஆதா ஃபிராகு பைனி வ பைனிக், எனக்கும் உங்களுக்கும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப பாக்குறாங்க எல்லாரும் தண்ணி கொடுக்குறாங்க, அவங்க 2 பேரும் அப்படி இருக்கிறாங்க. சும்மா இருக்காம போயிட்டு கேட்டாங்க, கால ஃபமா ஹத்புகுமா, என்ன உங்களோட ப்ராப்ளம்? எல்லாரும் தண்ணி, நீங்களும் தண்ணி கொடுங்களே. திஸ் இஸ் மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல இருக்கிற ஸ்டைல பாருங்க. அப்ப அந்த 2 பேரும் பதில் அளிச்சாங்க. قالتا لا نسقي حتى يصدر الرعاء وابونا شيخ كبير. மக்கள் எல்லாம் கொடுத்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் நாங்க கொடுப்போம். ஏண்டா அவங்க எல்லாரோடையும் கலந்து என்ன மஹரத்தை பேணுறோம், வெக்கத்தை பேணுறோம், ஒழுக்கத்தை பேணுறோம். ஆண்கள் பெண்கள் கலப்பு இஹ்திலாத் என்றது ஹராம். மஹரமான குடும்பத்துக்குள்ள ஓகே, ஆனா அதுக்கு மேலே இஹ்திலாத் இல்லை என்று சொல்லி ஆண்களுக்கு பெரிய, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறென்று நடுவுல செவரு கெட்ட அர்த்தம் அல்ல. ரோட்ல பப்ளிக்ல தான் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தேவைக்கு போயிட்டு பேசினாங்க, கேட்டினுக்கு பின்னால பேசல. நல்ல நினைவுங்க ஒரு விடயம், ஹிஜாப் கண்ல வரணும், அப்படியான பக்குவமான ஒரு சமூகம் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல மஸ்ஜிதுக்கும் பெண்கள் வந்தாங்க, ஆனா ஆண்களும் பக்குவமா நடந்து கொண்டாங்க, பெண்களும் பக்குவமா நடந்து கொண்டாங்க. ஒரு கஷ்டமான விடயம் அப்படின்னு நான் அப்படி கொண்டாட சொல்லல, நல்லா நினைவுங்க. நான் ஃபத்வா கொடுக்கலைங்க, பெண்கள் மஸ்ஜிதுக்கு வரேன்னு நான் சொல்லல. என்ன சொல்றேன்டா, பக்குவம் என்றது எங்களுக்குள்ள வரும், அது எங்கட கல்ச்சராக மாறும், எங்கட கலாச்சாரமா மாறும். கண்ணை தாழ்த்துறது எங்கட கல்ச்சராக மாறும். ஆண்கள் பெண்களை மதிக்கிற என்றது அது பார்வையிலிருந்து ஸ்டார்ட். கண்ணியமாக நாங்க நடந்து கொள்வோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உரையாடல்ல அவங்க 2 பேரும் அப்படி நடந்து கொண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி நடந்து சொன்னாங்க, நாங்க ஏன் வெளியே வந்திருக்கிறோம்டா, எங்கட வாப்பா, எங்களுக்கு ஆண் உதவி யாரும் இல்ல, வாப்பா தான், அவருக்கு வயசு, அவருக்கு செய்யல இந்த வேலை, அதனால நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செஞ்சாங்க. ஃபஸகா லஹுமா சும்ம தவல்லா இலல், அவங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டு அப்படியே நிழலுக்கு வந்துட்டாங்க. இவங்க 2 பேர் வளமைக்கு மாத்தமாக நேரத்தோட வீட்டுக்கு போறாங்க. வாப்பா கேக்குறாங்க, என்ன வளமைக்கு மாத்தம் நேரத்தோட வந்துட்டீங்க? முழு நிகழ்வையும் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நிழல்ல இருந்து கொண்டு அல்லாஹ் இடத்துல கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல ஞாபகப்படுத்துறான். அது எங்கட வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் நான் கேட்க வேண்டிய துஆ. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிக்கணும்னா இந்த துஆ கேட்கணும். கல்யாணத்துக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருக்க ரிஸ்க், கைரான விடயங்கள் இன்னும் எங்களுக்கு வந்து அடையுதில்ல, அது தடையாக இருக்குது, இடைஞ்சலாக இருக்குது. அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருக்கிறான், அல்லாஹ் எழுதி முடிஞ்சு அல்லாஹ்ட்ட அதை கேட்கலாம். ஒரு நெருக்கடி உண்டாகுது, கேளுங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலை, யா அல்லாஹ் எனக்காக வேண்டி நீ எதை இறக்கி வைத்திருக்கிறாயோ அதன் பக்கம் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். எனக்கு கைரும் இருக்கு, ஷர்ரும் இருக்குது. அன்னைக்கு குறிப்பா சொல்றாங்க, அல்லாஹ் ஷர்ர அனுப்பிடாத, எனக்கு ஷர்ரும் எழுதிக்கின்னு தெரியும். லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின், நலவுல என்னத்தை வச்சிருக்கிறாயோ அல்லாஹ் அதன் பக்கம் நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வாழ்வுல சம்பூர்ணமாக எல்லா கட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய கதிர், அல்லாஹ்வுடைய கதிரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்துறார், ஞாபகப்படுத்துறார். இது எங்களுக்கு ஒரு படிப்பு. நாங்க முயற்சியை செய்யணும், ஆனா நம்பிக்கை கொள்ளும். அல்லாஹ் எங்களுக்கு எழுதினது கட்டாயம் எங்களுக்கு வந்தாடையும். இந்த நம்பிக்கை இல்லாதனாலதான் எவ்வளவு பிரச்சனை, இந்த நம்பிக்கை இல்லாதனாலதான் பொய், இந்த நம்பிக்கை இல்லாதனாலதான் மோசடி, இந்த நம்பிக்கை இல்லாதனாலதான் எல்லா விதமான குறைகளும் எங்களுக்கு நடக்குது. காரணம் என்னன்னா, எனக்கு எழுதினது எனக்கு எப்படியும் வந்து கிடைக்கும். அல்லாஹும்ம லா மானி லிமா அதைத் வலா முஅதி லிமா மனஅத். நான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்வு அங்கனைக்கு போறாங்க. எப்படி பாருங்க,
எங்களோட ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது ஒரு பர்சனல் பேட்டில். அல்லாஹ் இந்த நிகழ்வோடு அவங்களுக்கு ஒரு வீட்டையும் நசீபாக்குறான், தொழிலையும் நசீபாக்குறான், ஒரு மனைவியும் வாழ்க்கைக்கு துணையும் அல்லாஹ் நசீபாக்குறான். அல்லாஹ் அக்பர். ஒரே ஷாட்ல 10 வருஷம் முடிச்சிட்டு ஃபலம்மா கதா மூசல் அஜல், அதுக்கு பிறகு சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் தொடர்றான். எப்ப அவங்க இருந்த கட்டத்தை எக்ரிமெண்ட்டை முடிச்சு கொள்றாங்களோ, ஹார்ட் ஒர்க்கிங், இது மிக முக்கியம். எங்களுக்கு பர்சனல் சேலஞ்சஸ் இருக்கும், அந்த விடயங்களை நாங்கள் செய்யணும். அது மார்க்கத்தில் மிக முக்கியமான விடயம். தீன், திருமணம் முடிக்கிறது தீன், தொழில் செய்யறது தீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கால பகுதியில தாவத்தை பத்தி ஒன்றுமே பேசல. அந்த 10 வருஷம் மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது என்ன? ஆடு மேய்த்ததும் குடும்ப வாழ்க்கை நடத்தினதும் தான். இது தீன். முறையாக நேர்மையாக தொழுகையோட ஈமானோட அல்லாஹ்வுக்கு ஷுக்ரோட அதை செய்யணும். அப்படியான ஒரு இளம் வாலிப சமூகத்தை நாங்கள் கெட்டி எழுப்பணும். அழகாக தொழில் செய்யணும், நல்ல குடும்பம் நடத்தணும், சந்தோஷமா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சில கட்டங்கள் பின்னுக்கு சரி வராது, லேட் ஆகி நான் மிஸ் பண்ணினீங்கன்னா மிஸ் தான். தீனோட அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 இயர்ஸ் சாலிட் அதுக்காக வேண்டி டெடிகேட் பண்ண. 10 வருஷம் குர்ஆன் அதை சொல்லுது. ஃபவகஸஹு மூசா ஃபகதா அலைஹி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுல அவங்களோட கதாவை அஜல முடிக்கிறாங்க. ஃபலம்மா கதா மூசல் அஜல் வஸார பிஅஹ்லி. அதோட தான் குடும்பத்தை எடுத்துட்டு வராங்க. இப்பதான் நுபுவத் கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில பாருங்க, 40 வருஷம் ஒரு நல்ல கணவனா, ஒரு நல்ல தகப்பனா, நேர்மையாக தொழில் செய்யக்கூடியவங்களா. இது தீனுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீனும் மார்க்கமும் நுபுவத்திலிருந்து ஆரம்பமாக அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து அவங்க நபிதான், பிறக்க முன்னாலேயும் நபிதான். இது உலமாக்களுக்கு மத்தியில வேற அந்த இவங்க நபி என்ற டெக்ளரேஷன் நடக்குது, பப்ளிக் டெக்ளரேஷன் நடக்குது 40 வயசு. நான் சொன்னேன், உம்மமாட வாயில வரலாறு கோலே அவங்க நபிதான். அந்த ரூ அங்கிருந்தே ஆரம்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை, ஒரு நபியை தயாரிக்கிற முறை மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தயாரிச்சான். ஃபிரௌன்ட்ட போய் சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் குர்ஆன். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை 300 தடவைக்கு மேல குறிப்பிட்டது சும்மா அல்ல. அதுல ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்களுக்கு படிப்பினை இருக்குது. குர்ஆனுடன் நாம் தொடர்பாகவும் இது அழகாக உலமாக்களுடைய வழிகாட்டுல குர்ஆன நேரடி டிரான்ஸ்லேஷன் எங்களுக்கு விளங்க முடியாது. சஹாபாக்கள் அரபு விளங்கினாங்க, ஆனா குர்ஆனை விளங்குறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உதவி அவங்களுக்கு தேவை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரபு விளங்கினாங்க, குர்ஆனை விளங்கினாங்க. ஆனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வெச்சு கொள்வாங்க, அந்த ஆயத்துக்கு விளக்கம் கேட்கறது. அதுக்கு தனியான ஒரு வழி. நாங்க ஒவ்வொருத்தரும் குர்ஆனுடன் தொடர்பாகவும் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை எங்களுக்கு தரக்கூடிய பாடங்களை படித்து அதன்படி எங்களோட வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எப்படியான வெற்றிகளை, கைறுகளை, நலவுகளை இந்த உலகத்துல நசீபாக்கினானோ அந்த அனைத்து கைறுகளையும் வெற்றிகளையும் நலவுகளையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படியான சக்திய பலத்தை அல்லாஹ் எதிரிகளுக்கு முன்னால வழங்கினானோ அதே சக்திய பலத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய எதிரிகளுக்கு முன்னால் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. பெற்றெடுத்த தாய் தந்தைகள், உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்கள் எங்கெல்லாம் யா அல்லாஹ் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அநியாயத்துக்குள்ளாக்கி இருக்கிறார்களோ, பலஸ்தீன்ல, சூதான்ல, அந்த அனைத்து மக்களுக்கும் யா அல்லாஹ் விமோசனத்தை நசீபாக்குவாயாக. அவர்களுக்கு வெற்றியை நசீபாக்குவாயாக. அவர்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுடைய அனைத்து நன்மைகளையும் யா அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அவர்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் நீ கண்ணியப்படுத்துவாயாக. இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழ வைப்பாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன்.
الحمد لله وكفاه، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله وطاعته، فإن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم من الجنة. وقال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. فيا أحباب الكرام، احسنوا أعمالكم في السر والعلانية، واتقوا الله، واعلموا أن الله مع المتقين. أقول قولي هذا، استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو